அத்தியாயம் 8. 2 நாளாகி 4 10ஆகி 10 20 30 100ஆகி கை கால் முகம் என்று பாட்டு பாடிக்கொண்டு கொசுக்கள் கடிக்க முற்பட அது நாழிகை எந்த அசைவும் இல்லாமல் மூளையோடு மூளையாய் முடங்கி கிடந்த கிச்சாமி அசைந்து கொடுத்தார். ச சனியன்கள் என்கிற முணுமுணுப்போடு புறங்கையை தட்டின போது ஒரு கொசு அகப்பட்டு கூழாகி போய் ரத்தம் வெளிப்பட்டதில் விரல்கள் சொதசொதத்தன. வேஷ்டி பனியனில் பட்டுவிட்டால் அசிங்கமாக கரை தெரியும் என்கிற எண்ணம் எழ முன்ஜாக்கிரதையோடு நசநசத்த விரல்களை திண்ணையின் விளிம்பில் தேய்த்தார். ஒரு தரம் விரல்களை கூட்டி பார்த்துவிட்டு இன்னும் கொஞ்சம் ரத்தம் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி பட மீண்டும் திண்ணையில் தடவி கையை முகத்துக்கு எதிராக தூக்கி ஊன்றி பார்த்தார். 4 வீடு தள்ளி இருந்த தெருவிளக்கின் வெளிச்சம் மிக மிக லேசாக மட்டுமே இவர் வீட்டு திண்ணை வரையிலும் வந்ததில் கை விரல்களோ அதில் பட்ட இரத்தக்கரையோ பார்வையில் புரிப்படாமல் போக அலுப்புடன் என்றார். தெரு வெறிச்சோடி கிடந்தது. அத்தனை நேரமாகிவிட்டதா என்ன? இருக்காதே, மிஞ்சி போனால் 7:30 இருக்கும். மேலே யோசிக்க தேவையில்லாதபடி அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது நினைவுக்கு வந்தது. டிவியில் தமிழ் படம் போடும் நாள். வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பப்படும் ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சிக்கே அடித்து பிடித்து கொண்டு ஓடும் கூட்டம் தமிழ் படம் என்றால் பரப்பாய் பறப்பதற்கு கேட்க வேண்டுமா? 4 நாள் முன்னால் இருந்தே அந்த வாரம் என்ன படம் என்று ஆளாளுக்கு பேசி மகிழ்வார்கள். எல்லார் வீட்டிலேயும் டிஃபன் முடிந்த கையோடு சமையல் தயாராகிவிடும். 5க்கெல்லாம் கோவில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி டிவி இல்லாத வீட்டு நபர்கள் எல்லாம் குஞ்சிலிருந்து கிழவி வரை வக்கீலாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் வீட்டுக்கும் ஆடிட்டர் இல்லத்துக்கும் படையெடுத்து விடுவார்கள். முன்கூட்டியே போனால்தான் நல்ல இடமாய் கிடைக்குமாம். டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் மனைவி வாரம் கிட்டத்தட்ட 10 ரூபாய் தமிழ் சினிமாவுக்கு காசு வாங்கியே சம்பாதிப்பதாய் கேள்வி. சீலிங் ஃபேன், விஸ்தாரமான கூடம், கலர் டெலிவிஷன், கூட்டம் முண்டுவதற்கு கேட்பானேன்? எல்லாம் சின்ன பாப்பா மைத்திலி சொல்லித்தான் கிச்சாமிக்கு தெரியும். மற்றபடி தெருக்கோடியில் நிழலாய் தெரிந்த ரூபம் பரிச்சயமானதாக இருக்க கிச்சாமி கண்களை இடுக்கிக் கொண்டு வெறித்தார். கக்கத்தில் குடை, வேஷ்டியின் நுனியை தூக்கி பிடித்த இடக்கை, வலக்காலை விட இடக்கால் நீளத்தில் 1/2 இன்ச் கம்மியாக இருக்க கொண்டு ஒரு தினசாய் ஆடி ஆடி வரும் நடை. திருவிளக்கை தாண்டுகையில் வருவது தரகர் நடராஜன் என்பது புரிந்து போனது. மனசு இருக்கும் இருப்பில் யாரையும் சந்திக்க பிடிக்காமல் போக இவர் எதற்காக இப்போது வருகிறார் என்கிற ஆயாசம் எழுந்தது. இருட்டில் கிச்சாமி உட்கார்ந்திருப்பதை காண முடியாமல் வாசற்படியில் நின்ற நடராஜன், கிச்சாமி, ஓய் கிச்சாமி என்று குரல் கொடுக்க, இங்கதானா இருக்கேன் என்றார் மெதுவாக. எங்கேயா இருக்கீர்? இருட்டுல என்ன பண்றீர்? தின்ன விளக்க போடக்கூடாதா? இதற்குள் இருட்டு கண்களுக்கு பழகிவிட கிச்சாமி இருந்த மூலையை பார்த்து பேசின நடராஜன் திண்ணையில் உட்கார்ந்து அப்பாடா என்று பெருமூச்சு விட்டார். மணி 8 போறது, இன்னும் என்ன கசகசப்பு வியர்வ? கோடைக்காலம் மாதிரின்னா வெயில் சுட்டு இருக்கிறது. எதற்கும் கிச்சாமி பதில் கூறாமல் இருக்க நடராஜன் குரலை தளர்த்தி கொண்டார். என்ன ஓய், நான் பாட்டுக்கு பேசிண்டே இருக்க, நீர் பதில் ஏதும் சொல்லாம இருக்கீரே. உடம்பு கிடம்பு சரியில்லை கிச்சாமி. மனசு சரியில்லை அதானே? சங்கரன் வந்து விவரத்தை சொன்னான். ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே வருவோம்னா முடியாம அடுக்கடுக்கா வேலை. சுந்தரேசன் பொண்ணு கல்யாணம், ராமானுஜம் வீட்டு சீமந்தம் 2யும் நீர் இல்லாம ஒப்பேத்தி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு விழி பிதுங்கி போச்சு. சங்கரன் நல்ல பையன்தான், ஆனாலும் உம்ம அனுபவம் அவனுக்கு இல்ல பாருங்க. திணறிட்டான். சேஷு, அம்பி, ராஜம் மாமா எல்லாருமே கிச்சாமி மாமா இல்லாம ஒண்ணுமே தோது படலன்னு 10 தரமாவது சொல்லியிருப்பா. என்னமோ நல்ல காலம் பெருசா விவகாரம் எதுவும் எழாம 2ம் நடந்துடுத்து. சின்ன கல்யாணம் தானே, என்ன 3 வேலையும் சேர்த்து 350 இலை கூட வேலைன்னு பாத்துக்குமே. அந்த மட்டுக்கும் சுலபமா என்னால சமாளிக்க முடிஞ்சுது. வர 10ஆம் தேதி கோபாலகிருஷ்ணநாத் கல்யாணம் இருக்கு, நினைப்பு இருக்கோ இல்லையோ? பெரிய இடம், ஹேமமாலினில நடக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அட்வான்ஸ் வந்து எப்ப வாங்கிக்கிறதா இருக்கீர்? பொன்னாத்துக்கு போய் மெனு இதர வகையறா லிஸ்ட் வாங்கிக்கணும். நாளைக்கு போலாமா? மூச்சு விடாமல் நடராஜன் பேசி நிறுத்த கிச்சாமி என்றார் பதிலுக்கு. என்னையா பச்சு? எனக்கு உடம்புக்கு முடியலன்னா நீங்க ராஜம்மாமா வச்சுட்டு காரியங்களை கவனிக்க முடியுமான்னு பாருங்களேன். கழுத்தில் கடித்த கொசுவை நடராஜன் ஓங்கி அடித்தார். பின், இந்த தின்ன விளக்கோட சுவிட்ச் எங்க இருக்கு என்றார் அதட்டலாக. பல்பு ஃபியூஸ் ஆயிருக்குன்னா முன்னறை விளக்கையாவது போடுமே கிச்சாமி. முகம் தெரியாம பேசுறது கஷ்டமா இருக்கு. ஆத்துல யாருமே இல்லையா? எங்க எல்லாரும்? டிவியில தமிழ் படம் பார்க்க போயிருக்கா. இனியும் சும்மா இருப்பது மரியாதை அல்ல என்று உணர்ந்த கிச்சாமி எழுந்து போய் முன்னறை விளக்கை போட்டார். 60 வாட் பல்பின் வெளிச்சம் ஜன்னல் வழியாக திண்ணையில் பரவியது. தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறேனா? ஒண்ணும் வேண்டாம், ஜில்லுன்னு தண்ணி மட்டும் குடும். கிச்சாமி கொணர்ந்து நீட்டிய டம்ளரை வாங்கி ஒரே வாயில் குடித்து சின்னதாக ஏப்பம் விட்ட நடராஜன் நிமிர்ந்து முன்னால் நின்றவரை பார்த்து திடுக்கிட்டார். அரைக்குறை வெளிச்சத்திலும் கிச்சாமியின் சிவந்து வீங்கிய கண்கள் பளிச்சென்று தெரிய, என்ன கிச்சாமி என்றார் பதற்றத்துடன்.
என்னவோ எப்படியோ இருக்கீர்? அழுதீரா என்ன? மூத்தவனோட சுயநலமான காரியத்தை நினைச்சு இன்னுமா கலங்கின்னு இருக்கீர்? நிஜமான கரிசனத்துடன் நடராஜன் வினவ, அடங்கி இருந்த கண்ணீர் கிச்சாமியின் கண்களை துளையிட்டு கொண்டு மீண்டும் வெளிப்பட்டது. நடராஜன் பதறினார். என்ன கிச்சாமி இது? பச்சை பிள்ளையாட்டமா அழுதுண்டு. கண்ணை தொடையும். வாழ்க்கைன்னா நாளும் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு தெரியாததா? இல்ல நீங்க அனுபவிக்காததா? முதல்ல கண்ணை தொடையும். வீட்டுக்குள்ள யாராவது இருந்தா கூப்பிட்டு ஒரு வாய் காஃபி சூடா கலந்து தர சொல்லும். இப்படி உட்காரும். சுவாதீனத்துடன் அதட்ட கிச்சாமி உட்கார்ந்தார். தான் ஆடாட்டாலும் சதா ஆடும்பா. சரியா இருக்கு. அவன் போயிட்டான். பந்தம் பாசம் உங்க சங்காப்தம் எதுவும் வேண்டாம்னு. ஆனா நீங்க இங்க கிடந்து அல்லாடுறீர். இதான் சுவாமி கலியுக நடப்புங்கிறது. ஆமா, நானா பெங்களூருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்க போயிருக்கான்னு சங்கரன் சொன்னானே, வந்துட்டானா? அங்க அவனை பார்த்தானாமா? பேசினானாமா? என்ன சொன்னானா? ஒரு வாரத்து தாடியை சொரிந்து கொண்டே கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டவரை கிச்சாமி ஏறிட்டார். நானா இன்னும் பெங்களூர்ல இருந்து வரல. வந்தாதான் எல்லாம் தெரியும். அடை ஏழுமலையானே, இன்னும் செய்தி எதுவும் தெளிவா தெரியாதப்போதான் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீரா? சரியா போச்சு போங்க. நான் என்னமோ ராஜாமணி சடாபுடான்னு பேசி நானாவ பொறுப்பில்லாம விரட்டிட்டான். அதான் நீர் இப்படி உடைஞ்சு போயிட்டீர்னு நினைச்சு ஒரு நிமிஷம் பதறித்தான் போயிட்டேன். சரி சரி எழுந்துரும். முகத்தை அலுமிண்டு கணக்கு புஸ்தகத்தை எடுத்துட்டு வாரோம். இன்னும் நாடார் வீட்டு மஞ்ச நீர் கல்யாண கணக்கே நாம முடிக்கல. அத பாத்துட்டு நாளைக்கு கோபாலகிருஷ்ணநாத்துல என்ன பேச போறோம், எத்தனை அட்வான்ஸ் வாங்க போறோம்னு தீர்மானிச்சிடலாம். எழுந்துரும் கிச்சாமி. அசமஞ்சமா உட்கார உட்கார மனசு இன்னும் பேதலிச்சுதான் போகும். வீட்டுல யாராவது மைத்திலி சின்ன பாப்பா இருந்தா சூடா ஒரு வாய் காஃபி கலந்துட்டு வர சொல்லும். குடிச்சிட்டு உட்கார்ந்தா அலுப்பும் சலிப்பும் ஓடிடும். வெண்கல குரலில் உறக்க நடராஜன் பேசுவது சங்கடத்தை அதிகரித்து விட கிச்சாமி தலையை குனிந்து கொண்டு சின்ன குரலில் பேசினார். ஆத்துல யாரும் இல்லைன்னா? ஓ, டிவில தமிழ் படம் பார்க்க போயிட்டாலோ? இன்னும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறத மறந்துட்டேன். குழந்தைகள் படம் பார்க்கத்தான் போயிருக்கா. வந்து மைத்திலி வந்து துக்கம் தொண்டையை அடைத்த மாதிரி கிச்சாமியின் உதடுகள் கோணிக்கொள்ள எதுவும் புரியாமல் விழித்த நடராஜன் உறக்க அதட்டினார். என்ன ஆச்சுவோய் உமக்கு? புசுக்குன்னா இப்படி கண் கலங்குறீர்? மைத்திலிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? மறுபடியும் உண்டாயிருக்கான்னு சொன்னீரே, அசம்பாவிதமா ஒண்ணும் நடக்கலையே. உடம்பு சரியா இல்லைன்னா டாக்டர் பார்த்து மருந்து சாப்பிட்டா போச்சு. அதுக்காக கண் கலங்குவாளா? என்ன கிச்சாமி இது? அது இல்லன்னா வந்து வந்து மைத்திலியும் சுரேஷையும் கூட்டிண்டு வெங்கிட்டு ஆத்து விட்டு போயிட்டான். இப்போது பீரிட்ட அழுகையை அடக்க கிச்சாமி ரொம்பவும் பிரயத்தனப்பட வேண்டி வந்தது. விவரம் தெளிவாக புரியாத குழப்பத்தில் நடராஜன் முன்னால் சாய்ந்தார். 4 நாள் முந்தி நானா ஊர்ல இருந்து வந்து ராஜாமணி செய்தி இப்படின்னு சொன்னதும் கோச்சுண்டு பொண்டாட்டிய பிறந்ததுக்கு வெங்கிட்ட அனுப்பினது தானே சொல்றீரு? இல்லன்னா இங்க எங்க கூட இருக்கிறது அவமானமா இருக்குன்னு சாமான் எல்லாத்தையும் சப்ஜாடா எடுத்துட்டு பொண்டாட்டி குழந்தையோட போயிட்டான்னா? என்னது என்னது இந்த கூத்து எப்ப நடந்தது? வராம இருந்தவன் இன்னைக்கு ஒரு கைவண்டிய கூட்டிட்டு வந்தான். ராஜாமணி இப்படின்னு தெரிஞ்சப்புறம் உங்களோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறது, உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறதுமே எனக்கு அவமானமா இருக்கு. நான் ஒருத்தன் இருக்கிறத மறந்து தலைக்கு குளிச்சுடுங்கன்னு முறப்பா 4 வரி பேசினான். மேற்கொண்டு என்ன ஏது எந்த விவரமும் சொல்லாம தன் சாமான்களை மூட்டை கட்டி ஏத்திண்டு மலமலன்னு போயிட்டான்னா? இனியும் அப்பாவோட இருந்தா குடும்ப சுமை தன் தோளில தான் ஏறிக்கொள்ளும். அண்ணன் விட்டு போன குழந்தைகளின் பொறுப்பும் தன்னுடையதாகி விடும் என்கிற பயம் எழுந்து ஆளை விரட்டினதில் வெங்கிட்டு மகா சுயநலத்தோடு செயல்பட்டு உடனடியாக பீத்து கொண்டு போய் விட்டதை தெளிவாக உணர முடிய என்ன சொல்லி கிச்சாமியை சமாதானப்படுத்துவோம் என்று புரியாது சில நிமிஷங்களுக்கு நடராஜன் தவித்துத்தான் போனார். என் பிள்ளைகள் சத்புத்திரர்கள் என்று ஏகப்பட்ட நம்பிக்கை வைத்துவிட்டு இன்று அந்த எதிர்பார்ப்பு வேரிலேயே வெட்டப்பட்டுவிட தூள் தூளாக உடைந்து போய் கலங்கும் வேதனை புரிய கிச்சாமியின் தோலை தட்டி கொடுத்தார். பின்னர் சரியான வார்த்தைகள் ஏதும் வராமல் போக ஒருவித கையாலாகத்தனத்துடன் சும்மா இருத்தலே சிறந்தது என்பது போல மௌனத்தை கடைபிடித்தார். தமிழ் படம் முடிந்து விட்டது. தெருவில் ஒருவராய் 2-3 நபர்களாய் தம் தம் வீட்டுக்கு திரும்புவோர்களின் நடமாட்டம். குமாரும் மங்களமும் மெல்ல நடந்து வந்து வாசற்படி ஏறுகிறார்கள். கிச்சாமி கேட்காமலேயே குமார் படம் முடிஞ்சிட்டு தாத்தா என்றவன் அவர் ஏதாவது கேட்கலாம் என்கிற எதிர்பார்ப்புடன் அங்கேயே நின்றான். உதட்டை கடித்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்ட கிச்சாமி விழிகளை உயர்த்தி அவ எங்கடா என்றார். யாரு, சின்ன பாப்பாவா? அவ எங்களோட படம் பார்க்க வக்கீலாத்துக்கு வரல தாத்தா. அவ எப்பவுமே காசு கொடுத்து டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் ஆத்துல கலர் டிவில தான் பார்க்க போவா. அவட்ட ஏதுரா காசு? சரி சரி, உள்ள போய் கை கால் அலம்பிக்கோ, நான் வந்து சாப்பாடு போடுறேன். குழந்தைகள் வீட்டுக்குள் சென்றதும் நடராஜன் எழுந்து நின்றார். என்ன சொல்லியும் உண்மை தேத்துறதுன்னு எனக்கு புரியல. தைரியமா இரும். கோபுரத்தை தாங்கத்தான் தாங்குறதா பொம்மைகள் நினைச்சுண்டா அது பொம்மைகளோட அகம்பாவம் தானே தவிர நிஜம் இல்ல. காலம் எப்பேற்பட்ட ரணத்தையும் ஆத்தும்னு பெரியவா சொல்லுவா.
அந்த காலம்தான் உம்ம பையன்களுக்கு புத்திய கொடுத்து உங்களையும் அசுவாசப்படுத்தணும். வெங்கட்டு இப்படி செஞ்சிட்டாலும் நானா வந்து நல்ல செய்திய சொல்லுவானே நம்பலாமே. சரி, நான் புறப்படுறேன். 2 நாள் கழிச்சு மனம் செத்த தெளிஞ்சப்புறம் ஆத்து பக்கம் வரும். ஏதாவது உபகாரம் என்னால ஆகணும்னா தயங்காம கேளும். மனச ஷீனப்பட விட்டுடாதீர். நான் வரட்டுமா? எழுந்து நின்றவரின் பின்னோடு கிச்சாமியும் எழுந்தார். நாடாராத்து மஞ்சள் நீர் கணக்க பாத்துடலாம்னு சொன்னேன் என்ன? நடராஜன் வேண்டாம் என்று தலையசைத்தார். வெங்கட சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கும் மனசு சரியில்லாம போயிட்டது கிச்சாமி. இன்னைக்கு வேண்டாம். என்ன அவசரம்? 2 நாள் கழிச்சு செட்டில் பண்ணிட்டா போறது. கணக்கும் காசும் ஓடியா போயிடும். பதில் ஏதும் சொல்லாமல் கிச்சாமி நின்றாலும் ஓடித்தாயின் போய்விட்டது என்று மட்டும் மனசுக்குள் நினைத்துக் கொண்டார். 400 ரூபாய், முழுசாக முள்ளங்கி பத்தியாய் 400 ரூபாய் எங்கே போய்விட்டது? சேதுவை மற்ற கடைக்காரர்களில் விசாரித்தவரை எங்கும் தட்டுக்கிட்டு வைக்கவில்லை என்று உறுதியாக தெரிந்துவிட்டது. அப்புறம் கால் முளைத்து போய்விட்டதா? மாறுசாவி போட்டு யாராவது எடுத்து விட்டார்களா? யாராவது என்றால் ஓடிப்போன ராஜாமணி, பொறுப்புகளுக்கு பயந்து கொண்டு விலகி போன வெங்கட்டு. மேலே அவரை யோசிக்க விடாதபடி நடராஜன் பேசினார். அப்போ நான் வரட்டுமா கிச்சாமி? எல்லாம் நல்லதுக்கு. ஈஸ்வரோ ரஷத்து. தைரியமா இரும் என்ன? செருப்பை மாட்டிக்கொண்டு நடராஜன் இறங்கி போக சற்று நேரம் அப்படியே நின்று தெருவை வெறித்தவர் எதிர் வீட்டு மனிதர்கள் வாசலில் நின்று ஏதாவது அமளி நடக்காதா என்கிற எதிர்பார்ப்போடு தன் வீட்டு வாசலை ஏறிடுவதை புரிந்து கொள்ள முடிய அவசரமாக திரும்பி உள்ளே போனார். வாசல் அறையில் குமார் புத்தகத்தோடு உட்கார்ந்திருந்தான். பக்கத்தில் தூக்க கலக்கத்தோடு சுருண்டு படுத்துவிட்ட மங்களம். பசி குழந்தைகளின் முகங்களில் முள்ளாய் முளைவிட்டிருப்பதை காண முடிய சட்டென்று கிச்சாமீனில் கோபம் வெடித்தது. துப்பு கட்ட சின்ன பாப்பா. படம் முடிந்து 1/2 மணி ஆகிறது. இன்னும் அந்நியர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுகிறாள்? ஒரு பத்தது அடிமாடு. நிக்க வைத்து 4 வார்த்தை உரைக்கிற மாதிரி கேட்டாலும் காதில் ஏறாமல் எருமை மாடு மாதிரி துடைத்து போட்டு விடுபவளை எப்படித்தான் வழிக்கு கொண்டு வருவது? மூத்த மாமாக்கள் மாதிரி இவளும் அலாதி சுயநலம் பிடித்தவள் தான் என்கிற நினைப்பு கிச்சாமிக்குள் பயத்தை உற்பத்தி செய்ய கவனத்தை வேகமாக சின்ன பாப்பாவிடமிருந்து கிளப்பினார். சேது கடைக்காரன் எங்கடா? தெரியாது தாத்தா. உங்க கூட டிவி பார்க்க வரலையா? படம்னா விட மாட்டானேடா. நாங்க கூப்பிட்டப்போ நான் வரல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் தாத்தா. ஆமா, பெரிய கலெக்டர் துரை. வேலை பாழ்பட்டு போறதுக்கு. வேற ஏதாவது இன்னும் நல்ல படமா வெளியாயிருக்கும். கொட்டகைக்கே போயிருப்பான். அவனை தெரியாதா? சொல்லிவிட்டாரே தவிரவும் தன்னிடம் பணம் ஏதும் செய்து கேட்காததால் அதுவும் சாத்தியம் இல்லை என்பது நினைவுக்கு வர 1/2 நிமிஷம் அப்படியே நின்று எங்கே போயிருப்பான் என்று யோசனை பண்ணிவிட்டு எதுவும் திட்டவட்டமாக புரிப்படாது போக, சரி கை கால அலம்பிண்டா, சாப்பிட வாங்கோ என்றபடி சமையல் அறைக்குள் போக திரும்பியவருள் சட்டென்று சின்ன பாப்பா ஏதாவது சமைத்து வைத்திருக்கிறாளா இல்லையா என்கிற பதைப்பு உண்டானது. ஐயோ, புத்தி கெட்டு இத்தனை நேரம் அசமஞ்சமா உட்கார்ந்து இருந்துட்டேனே. சின்ன பாப்பா எதுவும் செய்யாம வழக்கமான வணங்காமுடித்தனத்துடன் ஊர் சுற்ற போயிருந்தா? குழந்தைகள் பசியுடன் வருவாங்களே, ஏதாவது பொங்கி வைப்போம் என்கிற பொறுப்பு இல்லாமல் தானும் இது நாழிகை வேண்டாத வருத்தத்தோடு இருந்து விட்டது தம் மேலேயே எரிச்சலை மூட்ட அவசரமாக சமையல் மேடையை நெருங்கினார். குமிட்டியில் ஈயச்சொம்பில் ரசம், வெண்கல பானையில் சாதம், பக்கத்தில் கிண்ணத்தில் அது என்ன? முகர்ந்து பார்த்தார். பருப்பு துவையல். ஈய சொம்பை மூடியிருந்த அலுமினிய தட்டை அகற்றினதும் சீரகம் மிளகு அரைத்து விட்ட ரசம் கமகமக்க சின்ன பாப்பாவின் பால் கனன்ற கோபம் பளிச்சென்று மறைந்தது. செய்ய மாட்டாலே தவிரவும் வணங்கிவிட்டால் காரியத்தில் பாட்டியேதான். விசாலத்தின் சீரக ரசம் ஒன்றுதான் இந்த மாதிரி மணக்கும். கொட்டைப்பாக்க புளியை கரைத்து உப்பு ரசப்பொடி போட்டு கொதிக்க வைத்து பொடி வாசனை போனதும் துளி சீரகம் மிளகு துவரம்பருப்பு 6 கருவேப்பிலையை நரநரவென்று அரைத்து கலந்து விழாவி ஒரு கொதி வந்ததும் தாளித்தால் வீடே என்னமாய் கமகமத்து போகும். விசாலத்தின் நினைப்பை தொடர்ந்து அவள் இருந்து இந்த 1 வாரத்தில் நடந்துவிட்ட சம்பவங்களை பார்க்க நேர்ந்திருந்தால் எப்படி துடித்து போயிருப்பாள் என்கிற எண்ணம் கண்களை கலங்கச் செய்ய விரல்களால் விழிகளை தேய்த்து அடே சாப்பிட வாங்கோ என்று குரல் கொடுத்தார். குழந்தைகள் 2ஐயும் தட்டுக்களோடு உட்கார வைத்து துவையலை பரிமாறிவிட்டு சாதத்தை எடுத்த போது வாசற்படியில் நிழல் தட்டியது. அலமேல் அம்மா கையில் தகர டப்பாவுடன். ரசமும் துவையலும் செஞ்சு வச்சுட்டேன் மாமி. நேத்தே அடுத்தாத்துல எண்ணெய் வச்சு அப்பளம் பொரிச்சப்போ மங்களமும் பொரிச்ச அப்பளம் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு இல்லடா குமார்னு கேட்டுட்டு இருந்தா. நாங்க போற வர்ற இடத்துல சமைக்கிறப்போ தினசு தினசா சாப்பிடுறோம். இந்த குழந்தைங்களுக்கு தான் வக்கனையா ஒண்ணுமே செஞ்சு போட முடிய மாட்டேங்கிறது. எண்ணெய் இல்ல, அத்திம்பேரை கேட்டா வைவார். நாளன்னைக்காவது எண்ணெய் வாங்கிட்டு வந்து பொரிச்சு தரணும்னு வெளியில போறதுக்கு முன்னால செய்து சொல்லிட்டு இருந்தான். என்கிட்ட எண்ணெய் இருந்தது.
சுந்தரேசன் ஆத்துல மடி அப்பளம் இட்டப்போ எனக்கு அவ கொடுத்த 10 அப்பளமும் போன வருஷத்து வடாமும் அப்படியே இருந்தது. அதுல 4 பொரிச்சுண்டு வந்தேன். குழந்தைகள் இன்னும் சாப்பிடலையோன்னு பேசிக்கொண்டே உள்ளே வந்தவர், நீங்க தள்ளுங்க மாமா, நான் சாப்பாடு போடுறேன் என கிச்சாமி எழுந்து கிழக்கு பக்கமாக நகர்ந்து சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். காலையில் வெங்கிட்டு வந்து தன் சாமான்களை தூக்கி கொண்டு போன கையோடு தன்னால் ஆன விதத்தில் கிச்சாமிக்கு அலமேல் அம்மா சமாதானம் சொல்லிவிட்டு இருந்ததில் மீண்டும் வெங்கிட்டு பேச்சு வேண்டாம் என்கிற முடிவோடு கண்களை மூடிக்கொண்டார். நானா பெங்களூர்ல இருந்து வந்துட்டானா? இன்னும் இல்ல. அவன் எந்த மாதிரி செய்தியோட வரப்போறானோ தெரியல. எல்லாம் நல்ல செய்தியோட தான் வருவான். வீணா மனச குழப்பிக்காதீங்கோ. சாப்பிடுறேலா? இலை போடட்டுமா? சின்ன பாப்பா எங்க? இன்னுமா டிவி பார்த்துட்டு வரல? சேதுவ காணோமே, எங்க அவன்? அலமேல் அம்மா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஏதோ பாட்டை முணுமுணுத்தபடி வீட்டுக்குள் சின்ன பாப்பா நுழைந்தாள். செருப்பை முன்னறையில் அலட்சியமாக உதறிவிட்டு சமையல் கட்டில் எட்டி பார்த்தவளை கிச்சாமி வெறித்தார். எங்கடி ஊர் சுத்திட்டு வர? டிவி பார்த்துட்டு வரேன். படம் முடிஞ்சு இத்தனை நாள் என்ன பண்ண? நியூஸ் கேட்டுட்டு வரேன். ஆமா, பெரிய மனுஷி இவ. நியூஸ் கேட்காட்டா தலை வெடிச்சிரும். ஏண்டி சாயங்காலம் நீ சமைக்கலையா? சேதுவியா செய்ய சொன்ன? சின்ன பாப்பா அலட்சியமாய் பின்னலை பின்னுக்கு தள்ளி கொண்டாள். எனக்கு நகை சுத்தி வந்திருக்கு, ஒரே வலி. என் கஷ்டம் பொறுக்காம சேதுவா தான் சமைக்கிறேன்னா. ட்ரெஸ் பண்ணி கொள்ள, ஊர் சுத்த, நகை சுத்தி வலிக்காது. ஆனா வேலை செய்ய சமைக்கன்னா மட்டும் வலி தாளாம போயிடுமா? ஐயோ தெய்வமே, இந்த பொண்ணுக்கு என்னைக்குதான் புத்தி பொறுப்பு வரும்? கிச்சாமி புறுப்புறுத்த கோபத்தை அடக்கி கொண்டார். சரி சரி, தட்டை வச்சிருந்து சாப்பிட உட்காரு. ஆளாளுக்கு தனித்தனியா எத்தனை பந்தி போடுறது? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏண்டி? டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் ஆத்துல மாமியோட தம்பி வந்திருக்காருன்னு வெஜிடபிள் போண்டா பண்ணியிருந்தா. சாப்பிடுன்னு மாமி ரொம்ப சொன்னா. 4 சாப்பிட்டேன். வெக்கமான இல்லாம வயசு வந்த பெண்ணு அடுத்தவர் வீட்டுல போய் அனாவசியமா உட்கார்றது சாப்பிடுறது தவறு என்று கத்த கிச்சாமி வாய்த்திருந்த நிமிஷத்தில் வெகு வெகு என்று சேது உள்ளே வந்தான். கையில் இருந்த துணிப்பையை முன் அறையில் ஒரு பக்கமாக வைக்க முற்படுவதை உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து பார்க்க முடிய, எங்கடா ஊர் சுத்திட்டு வர? அதென்ன பையில? எதை மறைக்க இந்த பாடுபடுற? இதென்ன வீடா சத்திரமா? அவ தான் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய. வாடா இங்க கடங்காரா என்று கிச்சாமி உரிமை பையுடன் சேது அவர் முன் வந்து நின்றான். கேக்குறனே, காதுல வேள? பையில என்னடா? எங்க போயிருந்த இத்தனை நாடி? சினிமாவுக்கா? சேது கொஞ்சம் தயங்கினான். பின் பையில் கையை விட்டு உள்ளிருந்த பொருளை வெளியில் எடுத்தான். நீல நிறத்தில் அரை நிக்கர், வெள்ளை ஷர்ட்டுகள் தலா 2. ஒன்றும் புரியாமல் கிச்சாமி விழிக்க சேது தயக்கத்துடன் பேசினான். ஸ்கூல் திறந்து 1 மாசமாச்சு, இன்னும் ஏண்டா யூனிஃபார்ம் போடலன்னு நேத்து கூட குமார் வாத்தியார் கிளாஸுக்கு வெளியில நிக்க வச்சாராம். குழந்தை ராத்திரி அழுதான். உசேன் பாய் கடை இன்னைக்கு திறந்திருக்கோம், 10 நாள்ல பணம் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு துணியை எடுத்து கடவாசல்ல இருந்த டெய்லர் கிட்ட தைக்க சொல்லி கிட்டையே நின்னு வாங்கிட்டு வரேன். உங்களிட சொல்லாம செஞ்சது தப்புதான். ஆனா உங்க மனசு சரியில்லை, கேட்டா கோச்சுப்பேல். அதான். கண்ணகல வெகுளியாய் முன்னால் நின்று சேது பேச பேச யாருக்குமே இல்லாத அக்கறை அவனுக்கு மட்டும் இருப்பது ஹிருதயத்தை என்னவோ செய்தது. இந்த நெகிழ்ச்சியை வெளியில் காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லாமல், சரி சரி பேசிட்டு நிக்காம கையால மின்னு சாப்பிடவா? ஊர் சுத்த போயாச்சுன்னாதான் உனக்கு பசி தாகம்னு ஒண்ணுமே இருக்காதே என்றார் கிச்சாமி. அன்றிரவு 10:30 மணி சுமாருக்கு நானா பெங்களூரில் இருந்து திரும்பினான். முகத்தை பார்த்ததுமே போன காரியம் சரியான காய் என்பது கிச்சாமிக்கு புரிந்து போனது. முன் அறையில் குழந்தைகளும் சேதுவும் உறங்கிக் கொண்டிருந்ததால் சமையல் அறையில் நின்று நானா பேசினான். நான் போன அன்னைக்கு ராஜாமணி ஆபீஸ்க்கு வரல. நேத்தும் இன்னைக்கும் அவன் ஆபீஸ் லீவு. எப்படியோ படாத பாடுபட்டு வீட்டு விலாசம் தெரிஞ்சுட்டு காத்தால போனாக்கா, எங்க வந்த? உங்க சங்காப்தமே வேண்டாம்னு தானே ஊரை விட்டு வந்துட்டேன். துரத்திண்டு வர வெக்கமா இல்லையான்னு கண்ணா மின்னு பேசிட்டான்ப்பா. தாங்க மாட்டாம போய் பெத்த குழந்தைங்களை அம்மோன்னு விட்டுட்டு வந்த நீதாண்டா மானம் கெட்டவன். அவளுக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்டா, அதுக்கு அவன் அவன் சீதா லட்சுமியோட குழந்தைங்களை மட்டும் அப்பா பாத்துக்கலையா? நானும் செத்து போயிட்டேன்னு நினைச்சுட்டு இந்த 2 சனியன்களையும் அவரையே பாத்துக்க சொல்லு. முடிஞ்சா வச்சு சம்ரட்சிக்கட்டும், முடியாட்டா கழுத்தை நெரிச்சு கூவத்துல போடட்டும். எனக்கு கவலை இல்லைன்னு நாக்கு தடிக்க கூசாம பேசிட்டான்பா. அட பாவி, நாசக்கார பாவி. பொம்பளை பித்து தலைக்கேறிட்டுது என்பதற்காக பெத்த குழந்தைங்களை நான் கூசாம இப்படியா? அவனை தாங்க மாட்டாமல் கத்த நினைத்த கிச்சாமி யாரோ விசும்பும் குரல் கேட்டு திரும்பினார். வாசற்படியில் முகம் நசுங்கி போக குமார். நானா சட்டென்று அவன் அருகில் சென்று குனிந்தான். ஏண்டா தூங்கிட்டு இருந்தவன் எப்ப எழுந்த? ஏண்டா அழற குமார்? சித்தப்பாவின் பேச்சு காதில் விழாத மாதிரி குமார் தாத்தாவிடம் ஓடி வந்தான். அவர் இடுப்பை கட்டி கொண்டான். அழுகையை நிறுத்தாமல் கேட்டான். எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்களை கழுத்தை நிறுச்சு கொன்னுட போறியா தாத்தா?
உனக்கும் எங்களை பிடிக்காம போயிடுமா தாத்தா? பேசியவனை கிச்சாமி தேற்றும் முன்னர் நானும் அழகாக தூக்கி அணைத்துக் கொண்டான். தாத்தாவுக்கு மட்டும் இல்ல குமார், எனக்கும் நீங்க வேணும். சித்தப்பா நான் ஒருத்தன் இருக்கிறப்ப மறந்துட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவன் கிடக்கான்டா அசடு, ஏதோ உளறான். நான் இல்ல, தாத்தா இல்ல, நாங்க இருக்கோம்டா உனக்கும் மங்களத்துக்கும். நீ எதுக்கும் கலங்காத. ஆமா, ஆணித்தரமாக நிஜமான கரிசனத்துடன் நானா பேசியது அடிப்பட்ட மனசை வருடி கொடுக்கும் மருந்தாக இருந்தது. சட்டென்று எழுந்த நிம்மதியில் கண்களில் ஜலம் பெருக கிச்சாமி சுவரில் சாய்ந்தார். நானா மாதிரி ஒருத்தன் இருக்கையில் எதற்காக கவலைப்பட வேண்டும்? நானா ஒருவன் 100 ராஜாமணி வெங்கட்டுகளுக்கு சமம். நான் இருக்கிறேன், கவலை என்ன என்று சின்ன பிள்ளை சொல்கிறான். பிறகும் எதற்காக இடிந்து போக வேண்டும்? குமாரை தூக்கிச் சென்று நானா தூங்க வைத்த நிமிஷத்தில் தன்னை ஒரு தினசாக தேற்றிக் கொண்டதோடு முடங்கி கிடப்பது மனசுக்கு நல்லதில்லை. நாளைக்கே நடராஜனை பார்த்து புது வேலைகளின் பொறுப்புகளை ஏற்க நான் தயார் என்று சொல்ல வேண்டும் என்றும் கிச்சாமி தீர்மானித்துக் கொண்டார். அத்தியாயம் 9. அம்பி, அம்பி, டேய் யாருடாங்க? எல்லாரும் செவிடாயிட்டேல என்ன? ஒருத்தனுக்கு கூடவா நான் கூப்பிடுறது காதுல விழ? கல்யாண சத்திரத்தின் பின்கட்டு வராந்தாவில் அமர்ந்தவாறு கணக்கு வழக்குகளை எழுதி கொண்டிருந்த கிச்சாமி நாபியிலிருந்து குரல் எடுத்து கத்த கை காரியத்தை போட்டுவிட்டு சங்கரன் அவசரமாக ஓடி வந்தான். கூப்பிட்டேலாமாமா? கேள்வி கேட்டவனை கிச்சாமி கண்களை இடுக்கிக் கொண்டு வெறித்தார். இன்னும் செத்த கழிச்சு சாவகாசமா வர்றதுக்கு என்ன? தொண்டை தண்ணி சுத்தமா வறண்டு போனப்புறம். அம்பி என்ன பண்றான்? கல்வெட்டுக்கு காய்கறி வேக விட்டு கொட்டிட்டு வெங்காயத்தை நறுக்கின்னு இருக்கான். கூப்பிடட்டுமா? வேண்டாம். மசன்னு நின்னுட்டு இருக்காம காரியங்களை கவனிச்சான்னா சரி. முன்ன மாதிரி இல்ல இப்ப அவன். தன்னை விட்டா ஆள் இல்லைங்கிற ராங்கி நிறையவே வந்துடுது. போன 2ஆம் வருஷம் என்கிட்ட வந்து சேர்ந்தப்ப என்ன பதவிசா அடக்கமா இருந்தான். அப்ப வறட்சி, சோத்துக்கு தாளம் போட்ட நேரம், ஒழுங்கா இருந்தான். இப்ப கையில தாராளமா காசு புழங்குறது, அதோட கட்லெட், பாஜி, சன்னா இதுகளை நன்னா செய்ய நம்மளை விட்டா வேற ஆள் இல்லைங்கிற திமிர் வேற சேர்ந்துட்டு இருக்கு. கேட்கணுமா தலை கீழா நிக்கிறதுக்கு? உறக்க யார் காதில் விழுந்தால் எனக்கு என்ன என்கிற எண்ணத்தோடு இது நாழிகை பேசின கிச்சாமி ஏதோ நினைத்து கொண்டு குரலை தழைத்தார். ஏண்டா, அம்பிக்கு வேண்டாத பழக்கமெல்லாம் வந்துட்டு இருக்காமே, நிஜம்தானா? வெறுமனே சிகரெட் பிடிக்கிறதோடு இருக்கான்னு நினைச்சுட்டு இருந்தேன். நேத்து ராஜம் மாமா ரகசியமா என்னண்டா அந்த பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்கோ, சாரைய கடை பக்கமா அப்பப்ப நடமாடுறான்னு எல்லாரும் பேசிக்கிறான்னு சொன்னாரே. என்ன கஷ்ட காலண்டா இது. எப்பல இருந்து இந்த கன்றாவி பழக்கம் எல்லாம்? அந்த கடங்காரனுக்கு ஒழுங்கா பொழைக்கிறது பிடிக்கலையாமா? ஆத்துல மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி தங்க விக்கிரமா 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதையும், இப்ப 4 காசு சேர்ந்தாதான் நாளைக்கு அதுல ஓரளவுக்காவது கரையேற்ற முடியுங்கிறதையும் மறந்துட்டானா? என்ன கேடுடா வந்தது அவனுக்கு?